அற்புதமான வரலாறை நினைவுபடுத்துகின்ற அற்புதமான மஸ்ஜிது நபவி. அங்க இருக்கக்கூடிய தூண்கள் உஸ்துவானத்துல் முஹல்லகா, எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நின்று நஃபிலான தொழுகை தொழுவார்களோ அந்த இடம் உஸ்துவானத்துல் முஹல்லகா. உஸ்துவானத்து ஆயிஷா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு சஹாபாக்களும் தாபியீன்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் நின்று தொழுவதனுடைய சிறப்பை மட்டும் மக்கள் அறிந்து கொண்டால் குலுக்கல் முறையில் அங்கே தொழுவதற்கு போட்டி போடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய சிறப்பிற்குரிய மாணவர் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள், அந்த இடம் எது, சிறப்பை பெற்று தருகின்ற அந்த இடம் எது? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை காட்டினார்கள். உடனே ஓடி வந்து அந்த இடத்திலே தக்பீரை கட்டி தொழ ஆரம்பித்து விட்டார். பல சஹாபாக்களும் அதை பார்த்தார்கள். ஆஹா, அந்த சிறப்பை பெற்று தருகிற இடம் இதுதானோ என்று அந்த இடத்திலே கூடி தொழ ஆரம்பித்தார்கள். அந்த இடம்தான் உஸ்துவானத்து ஆயிஷா. உஸ்துவானத்து தௌபா, அபூ லுபாபா ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்டது. ரகசியம் காக்கப்பட வேண்டிய ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்தியதற்கு பிறகு அவர் அனஹுன்துல்லாஹ வ ரசூலஹ, நான் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மோசடி செய்து விட்டேன் என்று தன்னுடைய தவறை உணர்கிறார். ஓடி வந்து அந்த தூணிலே தன்னை கட்டிக்கொண்டு, அல்லாஹ் என்னை மன்னிக்கும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்பதாக அங்கேயே நிற்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5, 6, 7 நாட்கள் கடந்து விட்டது. அவர் அங்கே நிற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். என்றாலும் கூட கருணையே உருவான நபி அவர்கள் கூட அங்கு வந்து அவர்களுடைய கட்டை அவிழ்த்து விடவில்லை. 7 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். வஆஹருன அத்தரஃபு பிதுனூபிஹிம் வகலது அமலன் சாலிஹன் வஆஹர ஸய்யிஆ அஸல்லாஹு அன் யதூப அலைஹிம் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். வசனம் வந்தது. வசனம் வந்த செய்தியை மக்கள் ஓடி வந்து சொன்னார்கள், அபூ லுபாபாவே, நீ சுப செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து இந்த கட்டை அவிழ்த்து விடும் வரை நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதாக சொன்னார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து கட்டை அவிழ்த்து விட்டு மன்னிப்பின் சுப செய்தியை வழங்கியதற்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து சென்றார். எந்த தூணில் தன்னை கட்டி கொண்டாரோ அந்த தூண் தான் உஸ்துவானத்து தௌபா. பேரித்தம் இழைகளால் ஒரு கட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டிலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமருவார்கள், ஓய்வெடுப்பார்கள், பேசுவார்கள். அந்த கட்டில் அமைக்கப்பட்டிருந்த இடம்தான் உஸ்துவானத்து ஸரீர். உஸ்துவானத்துல் ஹர்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டுதான் நபி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள். ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னும் சில சகாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பொறுப்பில் இருந்தார்கள். அவர்கள் பாதுகாப்பு வழங்குவதற்காக வேண்டி எந்த இடத்தில் நின்றார்களோ அந்த இடம்தான் உஸ்துவானத்துல் ஹர்ஸ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். இந்த வசனம் வஹியாக அறிவிக்கப்பட்டவுடன் வெளியே வந்தார்கள். பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டிருந்தவர்களை அழைத்தார்கள், இனி யாரும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டாம், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மக்களிடமிருந்து பாதுகாப்பு பொறுப்பை அல்லாஹ் வழங்குவதாக வாக்களித்து விட்டான், இனி யாரும் நிற்க வேண்டாம் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். அதுவரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த இடம்தான் உஸ்துவானத்துல் ஹர்ஸ். உஸ்துவானத்துல் உஃபூத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சந்திப்பதற்காக வேண்டி வரக்கூடிய தலைவர்கள், வரக்கூடிய முக்கியஸ்தர்களை அமர வைத்து பேசுகின்ற இடம் உஸ்துவானத்துல் உஃபூத். உஸ்துவானத்து தஹஜ்ஜுத், ரமலானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் நின்று தொழுகிறார்கள். இதை ஒரு சகாபி பார்த்து விட்டார். அடுத்த நாள் அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நின்று கொண்டு தொழுகிறார். அதை சிலர் பார்த்து விட்டார்கள். அடுத்த நாள் அவர்களும் வந்து விட்டார்கள். அடுத்த நாள் கூட்டம் கூடியது. மஸ்ஜிது நபவியே நிரம்பி வழிகிறது. இரவு நேரம் தஹஜ்ஜத் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த கூட்டத்தை பார்த்து பயந்து விட்டார்கள். இதை கடமையாக்கி விடுவார்களோ என்று வீட்டில் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னார்கள், இதை நீங்கள் கடமையான தொழுகையாக ஆக்கி விடுவீர்களோ என்று அஞ்சியவனாய் நான் இனி இங்கே நின்று தொழவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். நின்று தொழுதார்களே அந்த இடம்தான் உஸ்துவானத்து தஹஜ்ஜுத்.
உஸ்துவானத்துல் முரப்பா, அதற்கு மகாமே ஜிப்ராயில் என்பதாகவும் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய தூண். அது எந்த தூண் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு எந்த இடத்தில் நின்று கொண்டு ஜிப்ராயில் அனுமதி வாங்கினாரோ அந்த இடம்தான் உஸ்துவானத்துல் முரப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உள்ளே வரலாமா? உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அனுமதியோடு உள்ளே வந்தார்களே, அந்த இடம்தான் உஸ்துவானத்துல் முரப்பா. மஸ்ஜித் நபவியினுடைய ஒவ்வொரு இன்ச்சும் அதனுடைய வரலாற்றை நினைவுபடுத்தும்.